வணக்க மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாயா கதையில மார்ச் 26 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பாப்போம். நம்ம பத்மாவும் பார்வதியும் என்ன பண்றாங்கன்னா, நேரா சீனு கிட்ட போயிட்டு, சீனு சாரு வந்திருக்காடா, உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இத மாயா தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. மாயா நினைக்கிறாங்க, இப்ப எதுக்கு இவங்க போயிட்டு சாரு வந்திருக்கா அப்படின்னு சீனு கிட்ட போய் சொல்றாங்க. ஓ அத்தை, இதுதான் உங்களோட திட்டமா? சாருவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு எப்படியாவது சீனுவுக்கு சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்றீங்களா? அப்ப என்னோட விவாகரத்து விஷயம் தெரிஞ்சுதான் நீங்க இத பண்றீங்க. சீனு இருடா உனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பத்மா நேரா சீனு கிட்ட, சீனு சாரு வந்திருக்கா பாத்தியாடா? சீனு கேக்குறாரு, அவ எதுக்குமா இங்க வந்திருக்கா? பார்வதி சொல்றாங்க, டேய் சீனு என்னடா இப்படி சொல்ற? அவ என்ன நிலைமையில இருக்கா அப்படிங்கறது உனக்கு தெரியுமாடா? சீனு கேக்குறாரு, அவ என்ன நிலைமையில இருந்தா எனக்கு என்ன சித்தி, இங்க பாருங்க, இப்ப எதுக்காக சாரு இங்க வந்திருக்கா? பார்வதி சொல்றாங்க, டேய் அவ கார்ல போகும்பொழுது அவளுக்கு விபத்தாகிருச்சு. இதனால அவளோட கண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு அவளால எதையுமே பார்க்க முடியாதான். அதான் உனக்கும் சாருவுக்கும் தானே கல்யாணம் நடக்க இருந்துச்சு. ஆனா மாயா இடையில உன்னை கல்யாணம் பண்ணிட்டா. இதனால சாருவோட லைஃபே ஸ்பாயில் ஆயிருச்சு. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு சித்தி, நான் சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. அவளுக்கு ஏற்கனவே நான் மாயாவை விரும்பினது அவளுக்கு தெரியும். தெரிஞ்சும் தான் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா. இது அவளோட முடிவுதான். அதுக்கு நான் என்ன சித்தி பண்ண முடியும்? அப்ப பார்வதி கேக்குறாங்க, டேய் என்னடா இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுற? அவளுக்கு இன்னைக்கு கண்ணு தெரியாம இருக்கிறதுக்கு நீயும் ஒரு காரணம் தான் சீனு. சீனு சொல்றாரு, இப்ப எதுக்கு இப்ப என்ன சொல்றீங்க? பத்மா சொல்றாங்க, சரி சீனு அதை விடு. இங்க பாரு, சாரு ரொம்ப பாவம்டா. நீதான் மாயாவை விவாகரத்து பண்ண போறீல்ல, அவளை விவாகரத்து பண்ணத்தோட அவளை வீட்டுக்கு அனுப்பிடு. அதுக்கப்புறம் உனக்கு சாருவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம். சாரு ரொம்ப பாவம். இங்க பாரு, அவ உன்னைதான் நம்பி இருக்கா. அவளுக்கு உன்னை தவிர்த்து வேற யாருடா வாழ்க்கை கொடுப்பா? நீயே சொல்லுடா. சீனு கேக்குறாரு, இங்க பாருமா, மறுபடியும் இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிட்டு மறுபடியும் என்னால கல்யாணம் பண்ண முடியாது. இத மாயா பாத்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்மா சீனுவை பார்த்து, டேய் என்னடா நீ இப்படி பேசுற? சீனு சொல்றாரு, அம்மா நீங்க இந்த மாதிரி எண்ணத்தை மனசுல வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இத மறந்துருங்க, சரியா? எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிட்டு மாயாவை விவாகரத்து பண்ண போறேன், அது சரிதான். ஆனா என்னால சாருவா கல்யாணம் பண்ண முடியாது. என்னை விடுங்கம்மா அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்றாங்க, டே சீனு இறக்கமே இல்லாம பேசாதடா. பாவம் சாரு, இனிமே சாருவுக்கு யாரு வாழ்க்கை கொடுப்பா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தியா? அதுக்கு சீனு கேக்குறாரு, அம்மா அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? பாருங்க, தேவையில்லாம இனிமே இப்படி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாரு. இது எல்லாத்தையுமே மாயா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சீனு சூப்பர், எங்க நீ டக்குன்னு உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க அம்மா பின்னாடியே போயிருவியோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்லையே அப்படின்னு நம்ம மாயா நினைக்கிறாங்க. அப்பதான் நம்ம பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க. பத்மா சொல்றாங்க, ஏய் என்னடி இது, இவன் இப்படி பேசிட்டு போறான்? நம்ம எவ்வளவு பெரிய பிளான் பண்ணி சாருவை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கோம், இவன் பாட்டுக்கும் கண்டுக்காம போயிட்டு இருக்கான். அதுக்கு பார்வதி சொல்றாங்க, ஆமாக்கா, நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருமோ? பத்மா சொல்றாங்க, ஏ பார்வதி, கண்டிப்பா சொதப்பாது. இங்க பாரு, இந்த மாயாவை தான் சீனு விவாகரத்து பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது சாருவை நான் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மறு வேலை பாக்குறேன். நம்ம பிளான்ல கொஞ்சம் கூட பின்வாங்கவே கூடாது. பார்வதி சொல்றாங்க, அக்கா இது சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இந்த மாயாவை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. எதா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிடுவா. ஒருவேளை சாருவுக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிறத மாயா சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டா நம்ம கதி அதோ கதிதான். அவ்வளவுதான், வீட்டுல உள்ள எல்லாருமே நம்மள துரத்தி அடிச்சிருவாங்க. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு பார்வதி, அதெல்லாம் எதுவும் நடக்காது. அதுக்குதான் நீ இருக்க. நீயும் நானும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ண போறோம். பார்வதி சொல்றாங்க, அக்கா உங்களோட சேர்ந்து ஏற்கனவே நான் பார்த்த வேலை
மொத்தம் 45 லட்சம் ரூபாய் காணாம போயிட்டு தெரியுமில உங்களுக்கு. அப்ப பத்மா சொல்றாங்க, அத வாய முறி, அத ஃபர்ஸ்ட் யாருக்கிட்டயும் சொல்லாத. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, அக்கா எப்படிக்கா அந்த 45 லட்சத்தை மறக்க முடியும்? அது சாதாரண காசா? சாதாரணமா இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறோம் அந்த கதிர் மேல பழி போட்டுட்டு. அதே இன்னைக்கு மாயா கண்டுபிடிச்சு நம்ம தான் வந்து தொலைச்சோம்னு நிரூபிக்க போறாளுன்னு தெரியல. அது வேற எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்க்கா நீங்க வேற. அதுக்கு பார்வதி சொல்றாங்க, பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, தயவு செஞ்சு இனிமே அதை பத்தி பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் பத்மா சொல்றாங்க, சரி நம்ம இந்த விஷயத்த பத்தி இப்ப போய் சாரு கிட்ட சொல்லுவோம், சாரு என்ன சொல்றா அப்படிங்கறது நமக்கு தெரியணும்ல அப்படின்ட்டு நேரா சாருவை போய் பாக்குறாங்க. சாரு ரூம்ல உட்காந்துருக்கும் பொழுது பத்மாவும் பார்வதியும் நேரா சாரு கிட்ட போயிட்டு சாரு போன் நோண்டிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப பத்மா ஓடி போய் சாரு கிட்ட இருந்து போனை பிடுங்கி கீழே வச்சுட்டு, என்ன பண்ற சாரு, கதவை திறந்து போட்டு நீ பாட்டுக்கு போனை பாத்துக்கிட்டு இருக்க. சாரு சொல்றாங்க, அத்தை அதான் யாரும் வரலையே. பார்வதி சொல்றாங்க, என்னடி நீ இப்படி பண்ற, நீ மாட்டுனேன்னு வச்சுக்க நாங்க எல்லாருமே சேர்ந்து மாட்டுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. சாரு சொல்றாங்க, அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன், எனக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பத்மா சொல்றாங்க, நீ தாண்டி இப்படி ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா எங்களுக்கு தான் ஒவ்வொரு செகண்டும் பயமா இருக்கு. அந்த மாயா எந்த நேரத்துல என்ன பண்ணுவா அப்படிங்கறது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை அவ மட்டும் உனக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா நம்ம காலி, அவ்வளவுதான். இத கேட்டதும் சாரு சொல்றாங்க, அதெல்லாம் அவ கண்டுபிடிக்க மாட்டா. சரி, சீனு மாமாட்ட பேசுனீங்களா, அவரு என்ன சொன்னாரு? பத்மா சொல்றாங்க, எங்க சாரு, அவன் மறுபடியும் ஆரம்பத்திலேதான் வந்து நிக்கிறான். உன்ன கல்யாணம் பண்ண முடியாதான். நானும் அவன்கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறான் சாரு. அப்ப சாரு சொல்றாங்க, அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்தது வேஸ்டா, என்ன இப்படி சொல்றீங்க? அதுக்கு பார்வதி சொல்றாங்க, சாரு கவலைப்படாத, நாங்க எதுக்கு இருக்கோம், இங்க பாரு, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. நானும் பத்மாவும் சேர்ந்து உனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம். எப்படியா இருந்தாலும் மாயா இந்த வீட்டை விட்டு போகதான் போறா. சீனு மாயாவுக்கு விவாகரத்தை கொடுக்க போறது உறுதி. அவங்க போன பிறகு எப்படியும் உனக்கும் சீனுவுக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொன்னதோட நம்ம சாரு வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, அப்ப விவாகரத்தெல்லாம் ஏற்பாடு ஆகிட்டுன்னு சொல்லுங்க. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, எல்லாமே ஏற்பாடாயிட்டு, இன்னும் 1 வாரத்துல கோர்ட்ல போயிட்டு 2 பேரும் சொல்றது மட்டும்தான் மிச்சம். சாரு கேக்குறாங்க, ஒருவேளை மாயா சீனு கூட சேர்ந்து வாழணும்னு சொன்னா என்ன பண்றது? பத்மா சொல்றாங்க, அதெல்லாம் அவ சொல்ல மாட்டா. அப்படி சொன்னாலும் நான் எப்படியாவது சாரு சீனு கிட்ட சொல்லி விவாகரத்து ஃபைனல் பண்ணிடுவேன், நீ கவலைப்படாத. நீ தான் சீனுக்கு ஒய்ஃப், இந்த வாட்டி எந்தவித மாற்றமும் இல்ல, பாத்துக்கோ. இது கேட்டதோட சாருவும் சரியத்த அப்படின்னு சொல்ல பார்வதி சொல்றாங்க, இங்க பாரு, மறுபடியும் இந்த மாதிரி போன் எல்லாம் நோண்டிட்டு உட்காந்துருக்காத, மாட்டணும் அவ்வளவுதான். இந்த மாதிரி மாமா வந்துட்டு ஒத்துக்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஆனா அவர் ஒத்துக்கிட்டது வந்து பெரிய மேஜிக் தான். அதனால கொஞ்சம் அமைதியா இரு சரியா? சாருவும் சரி சரி, நீங்க சொல்ற மாதிரி நான் அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா பத்மா சொல்றாங்க, சாரு நான் இத பத்தி சீனு கிட்ட பேசினேன், ஆனா சீனு வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றான், ஆனா நீ தான் அவனை உன் வழிக்கு கொண்டுட்டு வரணும். சாரு சொல்றாங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. நான் இந்த பரிதாபத்தை பயன்படுத்தி அவன் மனசுல காதலை கொண்டுட்டு வரேன். ஏன்னா இப்பதான் அவன் மாயாவை கொஞ்சம் கூட விரும்பல இல்ல. அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா சாரு, நீ அதை பயன்படுத்தி தான் சீனுவை நீ நெருங்கணும், அந்த மாயாவை நாங்க பாத்துக்கிறோம். இதை கேட்டதும் பார்வதியும், ஆமா நாங்க பாத்துக்கிறோம் மாயாவை, நீ வந்துட்டு சீனு கிட்ட நெருங்கி பேசினா மட்டும் போதும். சாரு சொல்றாங்க, அதை நான் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன சொல்லவா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா ரூம்ல இருக்கும் பொழுது சீனு இங்க இருந்து ரூமுக்கு போறாரு. அவர் போனதோட மாயா நேரா சீனு கிட்ட, யார் யாரோ இங்க வந்திருக்காங்க உங்களுக்காக. சீனு கேக்குறாரு, யாரு வந்திருக்கா? மாயா சொல்றாங்க, என்ன யாரு வந்திருக்காங்கன்னு அப்படியே தெரியாத மாதிரியே கேக்குற, உன்னோட மாமன் பொண்ணு சாரு வந்திருக்காளே, பாக்கலையா? அப்ப சீனு சொல்றாரு, ஆமா வந்திருக்கா, அதுக்கு என்னப்பா உனக்கு?
அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல அவ எதுக்காக இங்க வந்திருக்கா அப்படிங்கறது உனக்கு தெரியுமா? சீனு சொல்றாரு, அவ எதுக்காக வந்தா உனக்கு என்ன? மாயா சொல்றாங்க, இல்ல உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். உங்க அம்மா உனக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிதான் இங்க கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா உனக்கும் எனக்கும் தான் சீக்கிரம் விவாகரத்து ஆக போகுதுல்ல, அதுக்காக தான் உங்க அம்மா சாருவை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க, உனக்கும் சாருவுக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. சீனு சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. மாயா சொல்றாங்க, நான் என்ன தேவையில்லாத பேச்சு பேசுனேன்? நான் சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா இன்னுமே உன்னை சாருவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அததான்ப்பா சொன்னேன். நான் விவாகரத்து ஆகி போனதோட நீ சாருவை கல்யாணம் பண்ணிக்க, நான் எல்லாம் இடைஞ்சலா வரல. அப்ப சீனு கேக்குறாரு, எனக்கு ஒண்ணு புரியுதுரே நல்லா. மாயா கேக்குறாங்க, என்ன புரியுது? சீனு சொல்றாரு, என்னை எப்ப பார்த்தாலும் வெறுப்பேத்தணும் அப்படின்னு உன் மனசுக்குள்ள இருக்குல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் உண்மையதாப்பா சொன்னேன். அதுக்கு சீனு சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. நான் சாருவை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லலாம் இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமும் இல்ல. ஏற்கனவே உன்னை கல்யாணம் பண்ணி நான் அனுபவிச்ச தண்டனை எல்லாமே போதும்பா. எனக்கு இந்த மறு கல்யாணத்துல எல்லாம் விருப்பமே இல்லை. அம்மா பாட்டிக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அது எல்லாத்தையும் நான் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால நீ கண்டதையும் மைண்ட்ல ஏத்திக்காத. ஏன்னா எப்படியா இருந்தாலும் உனக்கு நான் விவாகரத்து கொடுக்க போறது உறுதி தானே. அதனால நீ ஃபீல் பண்ணாம உன் வேலையை போய் பாரு. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஓ ஆமால, எனக்கு நீ விவாகரத்து கொடுக்க போறல்ல அப்படின்னு சொல்லி மாயா சிரிக்க, சீனு சொல்றாரு, என்னடி சிரிக்கிற? மாயா சொல்றாங்க, நான் வேணா பெட் கட்டி சொல்றேன், உன்னால கண்டிப்பா நீ கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு கோர்ட்டுல சொல்ல முடியாது. என்னதான் நீ உங்க அம்மா பேச்சு கேட்டாலும் ஒரு ஓரத்துல என் மேல லவ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். சோ கண்டிப்பா உங்க அம்மா உன்கிட்ட எனக்கு விவாகரத்து கூட அப்படின்னு சொன்னாலும் கடைசி நேரத்துல நீ கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீ வேணும்னா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதோட சீனு சொல்றாரு, அதையும் பார்க்கலாண்டி, நானே சவால் விடுறேன். அப்ப மாயா சொல்றாங்க, சவால் சவால் அப்படின்னு சொன்னதோட சீனு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மாயா சிரிக்கிறாங்க, சீனு இன்னுமே உன் மனசுல என் மேல லவ் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உங்க அம்மா உனக்கு சாருவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னால முடியாது அப்படின்னு நீ சொன்ன. ஒருவேளை என் மேல ரொம்ப கோவம் இருந்துருந்துச்சுன்னா இன்னரும் நீ என்ன சொல்லியிருப்ப? சரி, நான் சாருவை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த மாயாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்ப. ஆனா அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லாததுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. நீ என்ன இன்னும் லவ் பண்ற அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு சீனு, என்ன நடந்தாலும் சரி, உங்க அம்மா என்ன பிளான் பண்ணாலும் சரி, நம்மள கண்டிப்பா பிரிக்க முடியாது அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படிங்கறத நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம மாயா ரெடியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் சாரு அங்க இருந்து வராங்க. அப்ப மாயாவும் இங்க இருந்து வராங்க. நடுவுல சீனு வராரு. அப்ப சாரு என்ன பண்றாங்கன்னா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது, ஆகா, சீனு மாமா வராரு, மாயாவும் வரா, இதுதான் நமக்கு சரியான நேரம் அப்படின்ட்டு சாரு டக்குன்னு அப்படியே தடுக்கி விழுற மாதிரி ஆக்ஷன் காமிக்கிறாங்க. அப்ப சீனு சாருவை ஓடி போய் தாங்கி பிடிக்கிறாரு. இத பார்த்ததோட மாயாவுக்கு செம்ம ஷாக்கு. அப்ப நம்ம சாரு சொல்றாங்க, யாரது யாரது அப்படின்னு. சீனு சொல்றாரு, நான் தான் சாரு. அப்ப சாரு சொல்றாங்க, நீங்களா மாமா? நான் தெரியாம தடுக்கிக்கிட்டேன். சீனு சொல்றாரு, சரி சரி, பார்த்து வர்றது இல்லையா? சாரு சொல்றாங்க, இல்ல மாமா, எனக்கு முன்னாடி எதுவும் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த வீடு இன்னும் பழக்கம் வரல இல்ல, அதான் கண்ணு தெரிஞ்சு இந்த வீட்டை பார்த்திருக்கேன். ஆனா கண்ணு தெரியாம என்னால கொஞ்சம் கூட பார்க்க முடியல. எனக்கு தண்ணி தெவிச்சிச்சு. ரொம்ப நேரமா அத்தையை கூப்பிட்டேன், அத்தை எங்க போனாங்கன்னே தெரியல. அப்ப சீனு சொல்றாரு, இங்க பாரு, தண்ணி தானே வேணும் உனக்கு, நான் கொண்டுட்டு வரேன். இது எல்லாம் மாயா பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க, அடி பாவி அப்படின்னு. அப்ப சீனு இங்க இருந்து மாயாவை பாத்துக்கிட்டே நேரா கிச்சனுக்குள்ள போறாரு. போயிட்டு ஒரு சொம்பு தண்ணி கொண்டு வராரு. அப்ப நம்ம சாரு அங்க நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப சீனு போயிட்டு நேரா சாருவோட கையில கொடுத்து, இந்தா குடி அப்படின்னு சொல்ல, சாரு அந்த சொம்ப ஒழுங்கா வாங்காம கீழே போட்டுடுறாங்க. இதை பார்த்ததோட மாயா அந்த இடத்துக்கு என்னாச்சு சாரு அப்படின்னு கேட்க, சாரு சொல்றாங்க, ஒண்ணும் இல்ல மாயா. சீனு சொல்றாரு, தன சாருவுக்கு தண்ணி வேணுமா, நான் போய் கொண்டுட்டு வரேன். மாயா சொல்றாங்க,
ஏன் சீனு, அதான் நான் இருக்கனே, நான் கொண்டுட்டு வரேன். அப்ப அந்த இடத்துக்கு பத்மா வராங்க. வந்துட்டு, என்ன நடக்குது இங்க? ஏன் சீனு, ஏன்டா கீழே தண்ணி கொட்டி கிடக்கு? சாரு சொல்றாங்க, இல்லத்த, நான் தான் தண்ணி கண்ணு தெரியாம கீழே கொட்டிட்டேன். அப்ப பத்மா கேக்குறாங்க, டேய் சீனு, ஒழுங்கா தனாவுக்கு தண்ணி கொடுக்க மாட்டியா? பாத்தியா, சொம்பு கையில இருந்து கீழே போட்டுட்டா, பாவம், அவளே கண்ணு தெரியாது. ஏண்டா, கொஞ்சம் மனிதாபிமானத்தோட ஹெல்ப் பண்ணலாம்ல? அப்ப மாயா கேக்குறாங்க, அத்தை, இங்க என்ன நடக்குது? சாருவுக்கு தண்ணி வேணும்னா என்ன கூப்பிட வேண்டியது தானே, அவ எதுக்கு சீனுவை கூப்பிடுறா? அப்ப சாரு சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் சீனு மாமாவை கூப்பிடவே இல்லை. எதேச்சியா இந்த பக்கமா வந்தேன், சீனு மாமா வந்தாரு, நான் தண்ணி கேட்டேன், சோம்புல தண்ணி கொண்டாந்து கொடுத்தாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஜானகி எல்லாரும் வராங்க. வந்ததோட ஜானகி கேக்குறாங்க, மாயா என்னாச்சு, ஒரே சத்தமா இருக்கு? பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க நீ, பாவு ஜாரு, அவளுக்கே கண்ணு தெரியல, தண்ணி தவிக்குதுன்ட்டு நேரா தண்ணி குடிக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்ப சீனு தான் தண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்கான். இத போயிட்டு மாயா திட்டுறா, ஏன் நீ ஒரு தண்ணி கூட கொண்டாந்து சீனு கொடுக்க கூடாதா சாருவுக்கு? இப்படியா வந்து மாயா யோசிப்பா? ச்சே, இவ பொண்ணா இவ? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நீங்க என்ன ட்ரை பண்றீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. ஆனா நான் இருக்கும் பொழுது அது நடக்காது. ஜானகி மாயாவை பார்த்து, மாயா என்ன மாயா இதெல்லாம், பாவம் ஜாரு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா, இது கண்டிப்பா நடிக்கிறா, அத முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க பெரியம்மா. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, மாயா என்ன மாயா அப்படி எல்லாம் பேசாத, சாரு ரொம்ப பாவம். சாரு, உனக்கு தண்ணி தானே வேணும், வா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம பத்மா நேரா சீனுவை பாத்தியா சீனு, எப்படி கொடூரமா நடந்துக்கிறான்னு. ச்சே, இவளை போய் நீ எப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனே எனக்கு தெரியலடா அப்படின்ட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. சீனு நேரா மாயாவை பார்த்து, ஏன் மாயா, இன்னும் இப்படி கேவலமா நடந்துக்கிற? நீ இப்படி எல்லாம் பண்ற ஆளு கிடையாது, கொஞ்சமாவது மனிதாபிமானத்தோட நடந்துக்க. அவளுக்கே கண்ணு தெரியல, ஆனா நீ போயிட்டு அவளை இப்படி கேவலமா பேசுற. இங்க பாரு மாயா, இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பேசாத, பாவம் ஜாரு, அவ என்ன உனக்கு பண்ணா? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, அவ நடிக்கிறானே எனக்கு நல்லாவே தெரியுது. கரெக்டா நீ வரும் பொழுது அவ எப்படி தடுக்கி விழுறா, இதெல்லாம் பார்த்தாலே தெரியலையா அவ நடிக்கிறான்னு? சீனு சொல்றாரு, மாயா அதோட நிப்பாட்டு, தயவு செஞ்சு இதுக்கு மேல பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சீனு போறாரு. இதையெல்லாம் பத்மா பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, எப்படியோ மறுபடியும் சீனுவுக்கும் மாயாவுக்கும் பிரச்சனை உண்டாக்கியாச்சு. சாரு மேல சீனுவுக்கு இன்னும் கொஞ்சம் கருணை இருக்கு. சோ இதை பயன்படுத்தி தான் நம்ம பிள்ளையோட மனசுல சாருவை வந்து கொண்டுட்டு வரணும். அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பத்மா நினைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.